RBI keeps repo rate at 5.25%. ஸோ முதல்ல நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட் அப்படின்னா RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கு வந்து இன்னொரு பேர் சென்ட்ரல் பேங்க்னு நம்ம சொல்கிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவோம்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், ரிசர்வ் பேங்க் இல்லாமல் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ஸுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுக்கும். அந்த கடன் கொடுக்கறதுக்கான வட்டி விகிதம், அந்த கடன் கொடுக்குறவங்களே கடனுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்களே, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெப்போ ரேட்னா RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஒரு அமௌண்ட் கடன் கொடுக்கும். கடன் வாங்கின கமர்ஷியல் பேங்க்ஸ் அந்த கடனுக்கான வட்டியை RBI கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ஸோ இந்த ரெப்போ ரேட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடன் கொடுக்குது, இவங்க கடனுக்கு வட்டி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெப்போ ரேட் வந்து மாறும் ஒவ்வொரு குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை, சம்டைம்ஸ் அது டிபெண்டிங் அப்பான் எக்கானமியை பொறுத்து இது மாறும். இது மாறும் பொழுது என்ன நடக்கும்னா, இப்போ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க அதிகமான வட்டி செலுத்தணும். யார்? கமர்ஷியல் பேங்க். கரெக்டாக அதிகமாக வட்டி செலுத்தணும். எங்கிருந்து பணத்தை எடுப்பாங்க? அப்போது நம்ம வாங்குகிற ஹவுசிங் லோன், நம்ம வாங்குகிற பர்சனல் லோன், நம்ம வாங்குகிற எல்லா லோனுக்கு உண்டான வட்டி விகிதமும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ புரியுதுங்களா? ஸோ அதனால் ரெப்போ ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் MCQ வச்சுருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ RBI வந்து எவ்வளோ ரெப்போ ரேட் வச்சிருக்கு அப்படின்னா 5.2%. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சே வந்து 6.25, 7.5, இல்லை 5.30, 5.25. ஆன்சர் இஸ் 5.25. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த வீடியோவிலேயே எண்ட் ஆஃப் த வீடியோவில் கீழே வந்து போட்டிருப்பேன், UPSC TNPSC அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது போட்டிருப்பேன். அது என்னென்னா ஸ்டார்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக் எந்த எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் போட்டிருப்பேன். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை வச்சு எந்த எக்ஸாம் வருங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.